இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 118 சங்கீதம் 5 நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். நெருக்கம் என்பது எந்த விதத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விசாலம் இருக்கிறது. பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு சாட்சி உண்மையில் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. புதிதாய் திருமணமாகி கடந்து வந்த ஒரு பெண், அந்த புகுந்த வீடு ஒரு சிறிய வீடு. திருமணமான முதல் நாள் அவர்கள் தங்கும்போது அந்த ஒரு அறை தான். ஆகவே அவர்கள் மாத்திரம் உள்ள அறையில் தங்க, மற்ற வீட்டின் அங்கத்தினர்கள் அனைவரும் வெளியில் படுத்திருக்கிறாங்க. 2வது நாள் பெண்கள் எல்லாம் உள்ளே படுக்கிறாங்க, ஆண்கள் எல்லாம் வெளியில். இப்படி ஒரு சூழ்நிலையில் புதிதாய் திருமணமாகி வந்த ஒரு பெண்ணுக்கு மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தேன், எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன், ஆனால் இங்கே இப்படி ஒரு நெருக்கம் இருக்குது, இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே. இப்படியெல்லாம் முறுமுறுக்காமல், புலம்பாமல், அழாமல், சங்கடப்படாமல், அதிருப்தி அடையாமல், அல்லது தகப்பனிடத்தில் முறையிடாமல், புருஷனுக்கு நெருக்கடி கொடுக்காம அந்த புதிதாய் திருமணமாகி வந்த பெண் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து 5 மணி வரைக்கும் ஜெபிப்பது வழக்கம். எப்படியாவது ஒரு விசாலம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான வீடு, நாங்கள் எல்லாரும் தங்குவதற்கு வசதியாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்த அந்த ஜெபம் 1 ஆண்டு தொடர்ந்து இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி ஜெபித்தபடினால் அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் செய்த வேலையிலிருந்து கொடுத்தார். பாருங்க, அவர் சொல்றாரு, அந்த ஏரியாலே அவங்க ஒரு நல்ல பெரிய வீட்டை கட்டி அதில் குடியேறும்படியாக ஆண்டவர் உதவி செய்தாராம். தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் பாருங்க, 1 ஆண்டு முழுவதிலும் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை நோக்கி இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலம் வேண்டும் என்று ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தது உண்மைன்னா, இன்னைக்கு நீங்க என்ன நெருக்கத்தில் இருக்கீங்க, அந்த நெருக்கத்தை குறை சொல்லாம, அந்த நெருக்கத்தில் அதிருப்தி அடையாம, அந்த நெருக்கத்தில் முறுமுறுக்காம, அந்த நெருக்கத்தில் மற்றவர்களுக்கு நம்ம வேற எந்த கஷ்டங்களையும் கொடுக்காம கர்த்தரை நோக்கி முறையிடுவோம். கர்த்தர் அதை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவர் பாருங்க, என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதிகாலையில் நீங்க தொடர்ந்து எழுந்து ஜெபம் பண்ணுங்க, பகல் நேரங்களிலே ஜெபம் பண்ணுங்க, தீர்மானத்தோடு விசாலம் வரும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். ஆனால் ஒரு விசாலம் காத்திருக்கு. எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும் அதை மாற்ற அவரால் முடியும். பண நெருக்கடியை அவரால் மாற்ற முடியும், இட நெருக்கடியை அவரால் மாற்ற முடியும், மனிதர்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற நெருக்கடிகளை அவரால் மாற்ற முடியும். குடும்பத்தில், வேலையில், எந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் கேட்டருள ஆயத்தம். நீங்கள் அவரை கூப்பிட ஆயத்தமா? கர்த்தரிடத்தில் முறையிட ஆயத்தமா? கர்த்தரை நோக்கி பார்க்க நீங்கள் எழுந்திருப்பீர்களா? அதிகாலையில் தேடுங்க, ஆண்டுடைய பாதத்திற்கு வாங்க, உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களை அவர் விசாலத்தில் வைப்பார். தேவனே, யாரெல்லாம் உம்மிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு விசாலம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.